வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொண்டக்கடலையில ஒரு கிரேவி தான் பார்க்க போறோம். நம்ம சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பேன்ல எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. என்னென்னலாம் வதக்கணுங்கிறத பார்த்துடலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய சைஸில் ஒரு வெங்காயம். ஃபஸ்ட் இதை வதக்கிக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு. இப்போ இதுலேயே 2 தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுது, ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கினது நல்லா ஆறிடுத்து, இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கினதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுது. சீரகம் 1 டீஸ்பூன் தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதையும் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். வரமிளகா பொடி தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியா பொடி. எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுத்து. மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ இதோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு உப்பு போட்டு இப்போ வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நாம் ஆல்ரெடி கொண்டக்கடலையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதுலேயும் கிரேவிலையும் உப்பு இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி, இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுது. இப்போ காஞ்ச வெந்தயக்கீரை இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கொண்டக்கடலை கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.